பிரைட்ஸ் ஆஃப் பிரஸ்டீஜ் அவார்ட்ஸ் அங்கீகார கூட்டமைப்பின் சார்பாக கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள கோ இந்தியா அரங்கில் விருதுகள் மற்றும் பட்டங்கள் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு துறைகளை சார்ந்த சாதனையாளர்களுக்கு விருதுகளும் டாக்டர் பட்டங்களும் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள கோ இந்தியா அரங்கில் பிரைட்ஸ் ஆஃப் பிரஸ்டீஜ் அவார்ட்ஸ் அங்கீகார கூட்டமைப்பின் சார்பாக பல்வேறு துறைகளை சார்ந்த சாதனையாளர்களுக்கு அவர்களின் சாதனையை போற்றும் வகையில் சிறப்பு விருதுகள் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப் அமைப்பின் துணைத் தலைவர் பாலசுப்ரமணியம், ஆல் இந்தியன் பிரைவேட் யூனிவர்சிட்டி அசோசியேஷன் டீன் மகேந்திரகுமார், ஸ்பெக்கர்ஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனர் ரங்கசாமி, ஸ்பெக்கர்ஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அனுஷியா, அக்ரோ மெட்லப் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ராஜேஷ்குமார் மற்றும் டான்ஸ் அகாடமி ஹனிதா பாலாஜி, டாக்டர் தயாளன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பல துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு சான்றிதழ்கள், பட்டங்கள், விருதுகள் வழங்கி பெருமைப்படுத்தினர். முன்னதாக டாக்டர் மகேந்திரகுமார் எழுதிய ஷார்ட் டெம்பர் என்னும் ஆங்கில நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 6 நபர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. So from Prides of Prestige Award recognition, we are initiating the Asian Awards event in 2026. In this occasion of special day, we are releasing a book called Short Temper. So இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் பள்ளி குழந்தைகளிலிருந்து கல்லூரி போகக்கூடிய மாணவர்கள் மாணவிகள், அன்றாட வாழ்க்கையில் வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே கோவங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த கோவத்தை என்னதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. அந்த விஷயத்த எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த கோவம் எல்லை மீறி போச்சுன்னா என்னென்ன விபரீதங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஒரு புக்காக வெளியிட்டிருக்கோம். ஸோ இந்த புக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டில் ISBN இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த புக் அவைலபிளில் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இந்த புக் ஆல்ரெடி ஒரு 2000 காப்பீஸ் சர்க்குலேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிக்கணும். அவங்களோட வாழ்நாளில் கோவத்தை குறைச்சா கண்டிப்பாக அவங்களோட முக்கியமான மைல்ஸ்டோனை அடையலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கோம். தேங்க்யூ. இந்த புக்கு எழுதும்போது பார்த்தீங்கன்னா எடிட்டர் சைட்லேருந்து நிறைய எடிட்டிங் ஒர்க் கொடுத்தாங்க. அதனாலேயே கோவம் வந்துச்சு. புள்ளி வைக்கல, கமா போடலைன்னு சொன்னாங்க. பட் இந்த புக்கை எழுதுறதே கோவப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். இந்த புக்கை எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் பல நிகழ்வுகளில் கோவத்தை குறைச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12-13 மாதங்கள். ஸோ இந்த ஏஷியன் அவார்ட்ஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா பொதுத்துறையில், அதாவது நம்மளோட சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொது சேவைகள் மற்றும் மக்களுக்கு நிறைய மக்கள் பணிகள் செஞ்சுட்டு எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாமல் அவங்களோட பேர் கூட வெளியே தெரியாமல் நிறைய பேர் சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட மக்களை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏஷியன் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம். இது இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய ஈவெண்ட். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில், அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நம்ம நடத்துகிறோம். பிரைட்ஸ் ஆஃப் பிரஸ்டீஜ் அவார்ட் ரெகக்னைசேஷன்ங்கிற ஒரு ஃபெடரேஷன் மூலமாக இந்த விஷயத்தை பண்ணுறோம். இது சிக்கிம் ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷனோட பண்ணிட்டு இருக்கோம். ஏஷியன் அவார்ட்ஸுங்கிறது உலகம் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. நம்ம பிரைட்ஸ் ஆஃப் பிரஸ்டீஜ் பண்ணக்கூடியது இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஒவ்வொரு மாதம் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் ஹானர் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் அவார்ட்ஸோட நாமினேஷன் ஆன்லைனில் சர்க்குலேஷன் வரும். கூகுள் ஃபார்ம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே வரும். ஸோ அந்தந்த துறை சார்ந்து இருக்கிறவங்க அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும், இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தர் சேவை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவரை பற்றி நம்ம அதில் தெரிவிப்போம். அந்த மாதிரி நபர்களை ஏஐ மூலமாக ஐசோலேஷன்ஸ், செக்ரியேஷன்ஸ் எல்லாமே பண்ணி அவங்கள கரெக்டான பர்சன்ஸ் யாரு அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்டர்ஸ், வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்க முடியாது. பட் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு மக்கள்கிட்டையும் நிறைய சப்போர்ட் இருக்குது. இது என்றைக்குமே இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம்.